your failure will never change the faithfulness of God. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய தோல்விகள் தேவனுடைய உண்மை தன்மையை மாற்றவே மாற்றாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா அநேக நேரத்தில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார்? நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடு நம்முடைய பேச்சுகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தாலும் அநேக நேரத்தில் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவது ஏனென்றால் அவர் பொய்யுரையாதவராயிருக்கிறார். அவர் தம்முடைய உண்மையில் பிசகாதவராக இருக்கிறார். அவர் மனிதன் அல்ல இன்றைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு தம்முடைய வார்த்தையை மாற்றுவதற்கு. அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் மனுஷன் அல்ல. நாம் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறது. நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறும்போது, நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கும்போது, நான் அன்றைக்கு நீ நல்லா இருந்ததுனால நான் சொல்லிட்டேன், அன்னைக்கு நீ பயங்கர பரிசுத்தமா நல்லா ஜபம் பண்ணிட்டு நல்லா நீதிமானா இருந்த, அதனால நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். அன்னைக்கு நீ எனக்கு பிரியமானவனா வாழ்ந்த, நான் நினைச்சதெல்லாம் செஞ்ச, அதனால நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ ஒழுங்கா இல்ல, நீ நடக்கல, நான் விரும்புறது மாதிரி நீ நடக்கல, அதனால வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி காலத்திற்கேற்றாப்புல சமயத்திற்கேற்றாப்புல வார்த்தையை மாற்றுகிறவர் அல்ல. மனிதன் தான் என்ன செய்வான்னா, நம்மோடு கூட நல்லா ஐக்கியமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது அநேக வாக்குத்தத்தங்களை கொடுப்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க, நான் உனக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, மனுஷன் மாறிடுவாங்க, ஆனா தேவன் மாறாதவர். அவர் உண்மையில் பிசகாதவர். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுவது நம்ம மேல இருக்கிற நாம இருக்கிற பரிசுத்தத்திலோ அல்லது நம்முடைய நீதியிலோ அல்ல. அவர் தம்முடைய நீதியில தம்முடைய பரிசுத்தத்தில் அவர் ஆணையிடுகிறார்.